Hi Sagos, welcome to another Q&A session. In the series, first question: do you regret after resigning your first job? Did you make any life mistakes after that? தருண் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக தருண் வடிவேல் சொல்லுவார்ல, நீ பிடுங்கினது பூராமே தேவையில்லாத ஆணிதான்னு. அந்த மாதிரி நான் லைஃப்பில் அதுக்கப்புறம் எடுத்தது எல்லாமே தப்பான டிசிஷன்ஸ் தான். நான் லாஸ்ட் சீரீஸில் சொன்ன மாதிரி என்னோடய ஃபேக்ட்ரி ஜாபை நாளில் ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம், சரி உனக்கு ஃபேக்ட்ரி ஜாப் பிடிக்கலையா, அப்போது உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு நல்ல எம்என்சியில் வேலை வாங்கி தரோன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு தெரியாமல் பெங்களூர் போய் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஒரு ஸ்டார்ட் அப் கிட்ட காமிச்சு அங்கே ஒர்க்கிங் பண்ணுற மாதிரி நிறையா ஷேர் சம்பாதிச்சேன். அப்புறம் அப்படி இப்படின்னு வீட்டு கடன்லாம் அடைச்சவொடனே, சரி நல்லா சம்பாதிக்கிற, லவ் கிவ் எதுவும் பண்ணாத, நாங்களே உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், நான் 9 வருஷமாக லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணேன். சரி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு ஃபாரினில் ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து போய் செட்டில் ஆயிருந்தாங்க. என் ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு என்னோடய ஷேர்ஸ் எல்லாம் செல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனியாக கிளைண்ட்டாக பிடிச்சேன். சூப்பர்டா, உன் ஸ்டார்ட் அப் இன்னும் நல்லா ஸ்கேல் பண்ணு, உன் சொல்யூஷன் இன்னும் நிறைய பேருக்கு செல் பண்ணுன்னாங்க. நான் என்னோடய சொல்யூஷனை ஒருத்தர் நல்ல ப்ரைஸில் விற்றுட்டு எக்ஸிட் ஆனேன். சரி விற்ற காசை செலவு பண்ணிடாமல் கோல்டு காயின்ஸாக வாங்கிடு, கோல்டு பார்ஸாக வாங்கிடு, இல்லை ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. நான் அந்த பணத்தை வச்சு நானும் என் ஃப்ரெண்டும் ஹெல்த் கேரில் வெல்ஃபேர் பண்ணுற ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பித்து என் பார்ட்னரை பார்த்துக்க சொல்லிவிட்டு பணத்துக்கு பின்னாடி ஓடினதெல்லாம் போதும், இப்போவாது எனக்கு பிடிச்சதை பண்ணிக்கிறேன்னு இதோ உங்ககிட்ட என் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உழைக்கிற வயசில் இப்படி வீட்டில் உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கே, இது ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு இதையும் தப்பு சொல்ல தான் செய்கிறாங்க. பட் பரவாயில்ல, தப்பாக போகட்டுமே. ஏன்னா நான் பர்சனலாக நான் லைஃப்பில் பண்ண தப்பு தான் என் லைஃப்பை அழகாக மாற்றிருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாக மாற்றின மாதிரி ஒரு ஃபீலிங். லைஃப்பில் எல்லாமே சரியாக செஞ்சுருந்தா ரொம்ப போரிங்காக இருந்திருக்காதான்னு ஒரு கேள்வி வருது. மேபி பெட்டர் லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கலாம். பட் நான் செஞ்ச தப்பால் எனக்கு கிடைச்ச லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், நான் தப்பு பண்ணும்போது எனக்கு சப்போர்ட்டாக இருந்த மனிதர்கள், இந்த கிளாரிட்டி, இந்த தாட் ப்ராசஸ், இதெல்லாம் கிடச்சிருக்குமான்னா தெரில. ஸோ தருண், நீங்கள் கேட்ட கேள்விக்கு சிங்கிள் லைனில் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, சொசைட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எஸ், நான் எடுத்தது எல்லாமே தப்பான டிசிஷன்ஸ் தான். பட் ரிக்ரெட் பண்ணுறேனான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா பர்சனலாக நான் பிலீவ் பண்ணுறது இங்கே தப்பான டிசிஷன் ரைட் டெசிஷன் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இதில் எது சரி தப்புன்னு யோசிக்கிறத விட்டுட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அவ்வளோதான் நான் யோசிக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கூட நான் சொன்ன பதில் அன்அக்செப்டபுளாக இருக்கலாம். ஸோ இதை ஒரு பெர்ஸ்பெக்டிவாக மட்டும் கன்சிடர் பண்ணி இதே கேள்வியை இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு கலெக்டிவ் டிசிஷனுக்கு வாங்க. ஓகே, ஐ ஹோப் ஐ ஹவ் ஆன்சர்ட்.